Hey guys, welcome to the channel. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இந்த ஒரு இதை நீங்க திரிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 4-5 குழம்ப கவலையே இல்லாம டிஃப்ரெண்ட்டா செம டேஸ்டியா உங்களால வைக்க முடியும். இதுதான் பேசிக்கான ஒரு ரெசிபி. இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். குழம்புல தூள் கலப்பிடலாம். அதுக்கு இந்த அளவுகள்லாம் ரொம்பவே முக்கியம். 200 கிராம் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க. 200 கிராம் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. 300 கிராம் அளவுக்கு தனியா எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு கிராம் கணக்குல சொல்றேன். ஆனா உங்களுக்கு நீங்க ஸ்பூன்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன், 3 ஸ்பூன், 1 ஸ்பூன்ங்கிற மாரி ஸ்பூன்ல யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கப்லயும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கிராம் மிஷின் இல்லைன்னா கப்ல கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 100 கிராம்ல ஜீரகம், 100 கிராம்ல மிளகு இது எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. இதோட ரேஷியோ எப்படின்னா 3:2:1. ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து கடலப்பருப்பை நல்லா வெறும் பேன்ல நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே மொத்தமா போட்டுட்டீங்கன்னா கடலப்பருப்பு, தனியா அதெல்லாம் வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து தனித்தனியா எடுக்கும். அதனால நீங்க தனித்தனியாவே நீங்க வந்து வறுத்து எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸி. கடலப்பருப்பை எடுத்துக்கோங்க. உளுத்தம் பருப்பு, தனியா எல்லாத்தையுமே தனித்தனியா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையுமே தனியா வந்து எப்படின்னா நான் 300 கிராம் எடுத்திருக்கேன். அதனால ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டை வந்து நல்லா வறுத்துட்டு செகண்ட் பார்ட்டையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ மிளகையும் அதே மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஜீரகம் எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த குழம்பு பொடி தான் பேசிக்கான குழம்பு பொடி. இது வந்து வத்த குழம்புக்கான மிக்ஸுக்கு உள்ள பொடி தான். வத்த குழம்பு மிக்ஸ் இதை வச்சு இந்த பொடியை வச்சு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இதோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ வந்து நான் கரெக்டாக 100 கிராம் அளவுக்கு வத்தல் எடுத்துக்கிறேன். இந்த பொடிக்கு வந்து இந்த 100 கிராம் வத்தல் கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு காரம் குழம்புக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் தனியாக மிளகா பொடியை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா சில குழம்போட கணிசம் வந்து கொஞ்சம் கூடும் குறையும். அதனால இந்த பொடிக்கு இந்த கணிசம் கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது எல்லாமே ரைஸ் மில்லில் கொடுத்து நான் திரிக்க போகிறேன். நல்லா பட்டா திரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த குழம்பு பொடியை எந்தெந்த குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இறால், அதுக்கப்புறம் கருவாட்டு குழம்பு, புளிக்குழம்பு, வத்த குழம்பு இது எல்லாத்துக்குமே இந்த பொடி யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா செம்ம ஃப்ளேவராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மிளகா குழம்புன்னு ஒன்று வச்சுருப்பேன். அந்த குழம்புக்கும் இந்த பொடி தான் பேஸு. இது எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ரைஸ் மில்லில் கொடுக்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குங்கிறத கிராம் செக் பண்ணேன். எனக்கு கரெக்டாக 800 சம்திங் வந்தது. 897 சம்திங் என்னமோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்தது. இது எல்லாத்தையுமே ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துலாம். இது வந்து இந்த பொடியை ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதனால் இவ்வளோ பல்காக நான் செஞ்சுருக்கேன். அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. வீட்டுக்குன்னா நம்மளுக்கு இவ்வளோ வரும் அப்படிங்கிறது இல்லை. திரிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒருத்தவங்க கொடுக்குறேன்னு சொன்னாலும் அவங்களுக்கு அளவு எடுத்திருக்கேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வயல சுவை நாட்டியமாடும். இந்த ஒரு குழம்பு வச்சுட்டிங்கன்னா இந்த ஒரு பொடி வச்சுட்டிங்கன்னா எந்த குழம்பு வைக்கணுங்கிற டென்ஷனே இல்லை. டக்குன்னு நீங்கள் தாளிச்சுட்டு இந்த பொடியை போட்டுட்டு பண்ணிடலாம். ஈஸியாக இருக்கும். இந்த பொடியில் காயம் வரும். ஆனால் நான் காயம் போடலை. ஏன்னா நம்மளுக்கு மீன் குழம்பு, கருவாட்டு குழம்புக்கெல்லாம் காயம் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்ல. அதனால் நான் அதுக்கு போடலை. அந்த குழம்பு யூஸ் பண்ணணுங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். வயல சுவை நாட்டியமாடும். ட்ரை பண்ணிட்டு அது எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.